ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது அஷ்டம சனி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கண்டிப்பாக பெரும்பாலும் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அந்த அஷ்டம சனிக்கு விளக்கம் என்ன அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா நம்மளை திட்டுவாங்களே வெளியே, கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அஷ்டம சனி அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க, நம்மளுடைய விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது விதின்றது வந்து ரெண்டு சொற்களால் இருக்குது இல்லையா, அதாவது ரெண்டு எழுத்துக்களால் இருக்குது. வீன்றது வந்து காற்றை குறிக்கிறதாகவும் தீன்றது வந்து நெருப்பை குறிக்கிற விஷயமாகவும் இருக்குது. அதாவது நம்மளுடைய மூச்சு காற்று வந்து பொதுவாக வலது பக்கம் சந்திரக்கலையும் இடது பக்கம் சூரியக்கலையும் சேர்ந்து தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றது வந்து சித்தர்கள் மார்க்கங்க. அது மட்டும் இல்லாமல் இடக்கலை பெண்களைன்னு தான் இதோடைய பேரே நமக்கு சொல்லுவாங்க. இந்த இடக்கலை பெண்களை வந்து நம்மளுடைய விதியை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப போகிறீங்க. நிஜமாக அதுதாங்க உண்மை. அதாவது இந்த காற்று வந்து நமக்கு சாதகமாக ஓடும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நன்மைகளே உண்டாகுங்க. இதுவே நமக்கு பாதகமாக ஓடும்போது அதுவே நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொண்டாந்து விடும் அப்படின்றது வந்து சித்தர்களுடைய வாக்கு. அதாவது சித்தம் சொன்னால் சிவன் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தம் சொன்னால் சிவன் சொன்னது, அந்த மாதிரி மறுக்கவே முடியாதுங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க டே டு டே அண்ட் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இன்றைக்கி நான் சொன்ன விஷயமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.